மான்கள் உலகெங்கிலும் உள்ள காடுகள், புல்வெளிகள் மற்றும் மலை பிரதேசங்களில் காணப்படும் அழகான, அமைதியான விலங்குகள். அவற்றின் கம்பீரமான கொம்புகள், மென்மையான உடல் மற்றும் விரைவான ஓட்டத்திறன் ஆகியவை மனிதர்களை எப்போதும் கவர்ந்து வருகின்றன. தாவரங்களை மட்டுமே உண்டு வாழும் இந்த சாதுவான விலங்குகள் இயற்கையின் சமநிலையை பேணுவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஆண் மான்களுக்கு மட்டுமே கொம்புகள் வளரும். ஆனால் பெண் மான்களுக்கு கொம்புகள் வளரும் ஒரே இனம் ரெயின்டீர் மட்டுமே. மானின் கொம்புகள் எலும்பால் ஆனவை. அவை ஒவ்வொரு ஆண்டும் உதிர்ந்து மீண்டும் வளரும். கொம்புகள் வளரும்போது வெல்வெட் எனப்படும் மென்மையான உரோமங்கள் நிறைந்த ஒரு அடுக்கால் மூடப்பட்டிருக்கும். இது கொம்புகளுக்கு இரத்த ஓட்டத்தை வழங்குகிறது. கொம்புகள் முழுமையாக வளர்ந்தவுடன் இந்த வெல்வெட் அடுக்கு உதிர்ந்துவிடும். பெண் மான்களுக்கு கொம்புகள் இல்லை, ரெயின்டீர் தவிர. மான் இனங்களிலேயே பெரிய இனம் மூஸ். அதன் கொம்புகள் அகலமான தட்டுக்களுடன் இருக்கும். மிகச் சிறிய மான் இனம் தென்பூடு. இது சுமார் 32 சென்டிமீட்டர் உயரமே இருக்கும். மான்களின் கண்கள் தலையின் பக்கவாட்டில் அமைந்துள்ளன. இது வேட்டையாடிகள் வரும்போது அனைத்து திசைகளிலும் பார்க்க உதவுகிறது. அவற்றின் பார்வை 310 டிகிரி வரை பறந்து இருக்கும். மனிதர்களுக்கு 180 டிகிரி மட்டுமே. மான்கள் சிவப்பு, ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறங்களை தெளிவாக பார்க்க முடியாது. இதனால் மனிதர்கள் அணியும் ஆரஞ்சு நிற ஆடைகள் வேட்டைக்காரர்களை அடையாளம் காண உதவுகிறது. மான்கள் சிறந்த நீச்சல் வீரர்கள். அவை நீண்ட தூரம் நீந்தும் திறன் கொண்டவை. மான் ஒரு வேகமாக ஓடும் விலங்கு. ஒரு வினாடியில் அதன் ஓட்ட வேகம் சுமார் 48 கிலோமீட்டர். மான்கள் குதிப்பதில் வல்லவை. அவை சுமார் 10 அடி உயரம் மற்றும் 30 அடி நீளம் வரை குதிக்க முடியும். மான்கள் புற்கள், இலைகள், பூக்கள், பழங்கள் மற்றும் சில நேரங்களில் மரப்பட்டைகளையும் உண்ணும். அவை உணவை மென்று சாப்பிடாமல் அப்படியே விழுங்கும். பிறகு ஓய்வெடுக்கும் நேரத்தில் அதை மீண்டும் அசை போட்டு மெல்லும். மான்களின் வாழ்நாள் பொதுவாக 10 முதல் 20 ஆண்டுகள் வரை இருக்கும். மான்களுக்கு பற்கள் கிடையாது. பற்களுக்கு பதிலாக கடினமான ஒரு தட்டு போன்ற அமைப்பு இருக்கும். மான் குட்டிகளை ஃபான்ஸ் என்று அழைப்பார்கள். பெண் மான் ஒரு வருடத்தில் ஒரு குட்டியை மட்டுமே ஈன்றெடுக்கும். மான் குட்டிகள் பிறந்த முதல் சில வாரங்கள் அம்மா மானுடன் இல்லாமல் புதர்களுக்குள் ஒளிந்திருக்கும். மான் குட்டிகளின் உடலில் உள்ள வெள்ளை நிற புள்ளிகள் அவை புதர்களுக்குள் ஒளிந்திருக்கும் போது எதிரிகளிடமிருந்து பாதுகாக்க உதவுகின்றன. மான்களுக்கு மிகச் சிறந்த கேட்கும் மற்றும் மோப்ப சக்தி உண்டு. அவை தங்கள் காதுகளை எந்த திசையிலும் திருப்ப முடியும். மான்கள் பொதுவாக அமைதியான விலங்குகள். ஆனால் ஆபத்தை உணரும் போது எச்சரிக்கை சத்தம் எழுப்பும். மான்கள் ஆபத்து நேரங்களில் வாலை உயர்த்தும். இது மற்ற மான்களுக்கு ஒரு எச்சரிக்கை. ஆண் மான்கள் கொம்புகளை பயன்படுத்தி சண்டையிட்டு தங்கள் பலத்தை நிரூபிக்கின்றன. மான்கள் தங்கள் உடலின் நாற்றம் மூலம் மற்ற மான்களுடன் தொடர்பு கொள்கின்றன. மான்கள் ஒரு சமூக விலங்கு. அவை கூட்டமாக வாழ்கின்றன. மான்கள் நீச்சல் அடிப்பதில் மட்டுமல்லாமல் சேற்று நீரிலும் எளிதாக நடக்கின்றன. மான்களில் உள்ள வெள்ளை வால் மான் அமெரிக்காவின் மிக வேகமாக ஓடும் மான் இனம். மான்கள் பொதுவாக நீர்நிலைகளுக்கு அருகில் வாழ்கின்றன. மானின் உணவு பழக்கம் காடுகளில் தாவரங்களின் சமநிலையை பேணுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. மான்கள் காடுகளின் விதைகளை பரவலாக்கம் செய்வதிலும் உதவுகின்றன. மான் கறியை உண்பதும் அதன் தோலை பயன்படுத்துவதும் பழங்காலத்தில் இருந்து வழக்கத்தில் உள்ளது. மான் கொம்புகள் ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகின்றன. மான்களுக்கு பொதுவாக மேல் வரிசையில் பற்கள் இருக்காது, கீழ்ப்புறத்தில் மட்டுமே இருக்கும். மான்கள் பொதுவாக இரவு நேரங்களில் உணவை தேடுகின்றன. கொம்புகளை இழந்த பிறகு ஆண் மான்கள் சில காலம் வரை பலவீனமாக இருக்கும். மான்கள் தங்கள் கால்கள் மூலமாகவும் வாசனையை உணரும் திறன் கொண்டவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.